வணக்கம். கூட்டுறவு வங்கியில் நகைக்கடனில் திடீர் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் கூட்டுறவு பேங்க்ல, அதாவது சொசைட்டில அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, இல்லன்னா எத்தன பேரு நகைக்கடன் வச்சிருக்கீங்க, விவசாய கடன் வச்சிருக்கீங்களோ, அனைவருமே பார்த்தீங்கன்னா, கட்டாயமா பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் தான் அதிகப்படியான கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த தேர்தல் டயத்தில தள்ளுபடி வருமா அப்படிங்கிறது பெருமளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு கிராமுக்கு இவ்வளோ தான் குடுப்போம். குறிப்பா 5 சவரன் வரைக்கும் தான் இதுவரைக்கும் தள்ளுபடி வந்திருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல அதாவது 2026ல எத்தன சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க? இப்போ ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூவா குடுப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. விவசாயிகளிடையே பார்த்தீங்கன்னா, பற்று ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நகைக்கடன் அப்படிங்கிறது வப்பாங்க. இன்னொரு பக்கம் விவசாய கடன் அப்படிங்கிறதும் வாங்குவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இப்போ நல்ல செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. என்னென்ன புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வணிக வங்கிகளில் கிடைக்கும் போல் ஜாமீன் இல்லாத விவசாய கடன் மற்றும் ஒரே வட்டியில் உயர்ந்த நகைக்கடன் வசதிகள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களிலும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு கடன் பெறுவது இன்னும் எளிதாகும் என்பதால் இப்படியான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரூபாய் வரை விவசாய கடன் பெற முடியும். இதற்கு எந்த ஜாமீனும் கிடையாது. வெறுமன நில உரிமை ஆவணங்கள், விவசாயம் செய்வதற்கான சான்றுகள் இருந்தால் போதும். ஒருவேளை 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற வேண்டியிருந்தால் வங்கி தரப்பில் உத்தரவாதம் கேட்கலாம். மொத்தத்தில் வணிக வங்கிகளிலும் உத்தரவாதம் பெற்றும் உத்தரவாதம் இல்லாமலும் வழங்கப்படும் கடன் தொகையானது விவசாயிகளுக்கு பேருதவியாய் அமைந்து வருகிறது. இதனால் 2 லட்சம் கடனில் வட்டியும் குறையும். பயிர் சாகுபடிக்கு தேவையான விதை, உரம், மருந்து, தொழிலாளர் செலவுகளை இந்த பணத்திலேயே சமாளித்துக் கொள்ள முடியும். கிசான் கிரெடிட் கார்டு மூலம் வட்டி சலுகையும் அரசு ஆதரவும் கிடைப்பதால் கடன் திருப்பிச் செலுத்தும் சுமையும் குறைகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் வணிக வங்கிகளைப் போலவே கூட்டுறவு வங்கி மற்றும் சங்கத்தில் நகைக்கடன் உயர்த்தி ஒரே வட்டியில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பெட்டபாளையம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க முன்னாள் செயலாளர் தங்கவேலு இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வணிக வங்கி நகைக்கடன் கூட்டுறவு சங்கங்களில் விவசாய கடன் பெற பட்டா, சிட்டா, அடங்கல் பெற்று வர கூறுகின்றனர். பயிர்க்கடன் பெற அடங்கல் தேவையில்லை என்றால் ஏஎச்எச் கால்நடை பராமரிப்பு கடனுக்கு அடங்கல் தேவையில்லை. விஏஓ அடங்கல் கொடுத்தும் அவற்றை நம்பாமல் பயிருடன் கால்நடைகளுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நின்று போட்டோ எடுத்து வர அறிவுறுத்துகின்றனர். கால்நடை மருத்துவர் சான்றும் வழங்கப்படுகிறது. சங்கத்தின் விவசாய கடன் பெறும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கடனுக்கும் நிலம் உள்ள கிராமத்தில் உள்ள சங்கத்திடமிருந்து என்ஓசி கேட்கின்றனர். ஒரு முறை என்ஓசி பெற்றால் மீண்டும் சம்பந்தப்பட்ட சங்கத்திடமிருந்து என்ஓசி கொடுத்தால்தான் நிலம் உள்ள கிராம சங்கத்தில் கடன் பெற முடியும். எனவே என்ஓசி தேவையில்லை. நகைக்கடன் ஒரே வட்டியில் வணிக வங்கியில் நகைக்கடன் 7% வட்டிக்கும் கிராமிற்கு 8100 ரூபாய் என ஒரு பவுனுக்கு 64,800 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் கூட்டுறவு வங்கி மற்றும் சங்கத்தில் கிராமுக்கு 6,000 ரூபாய், ஒரு பவுனுக்கு 48,000 ரூபாய் முறையே 12, 10, 11% வட்டியில் வழங்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கி சங்கத்தில் நகைக்கடன் உயர்த்தி ஒரே வட்டியில் வழங்க வேண்டும். அனைத்து வணிக வங்கிகளிலும் விவசாய கடன் 2 லட்சம் ரூபாய் வரை ஜாமீன் இல்லாமலும் 2 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை ஜாமீன் பெற்றும் கடன் வழங்கப்படுகிறது. அதேபோல் கூட்டுறவு சங்கங்களிலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். குறைந்த வட்டி அதிக கடன் தொகை இந்த கோரிக்கையானது விவசாயிகளின் கவனத்தை பெற்று வருகிறது. காரணம், மேற்கண்ட கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் தனியார் வட்டி கடன் ஆட்களை நாட வேண்டிய அவசியம் குறையும். விவசாயிகள் அதிக வட்டி சுமையில் சிக்காமல் தப்பிக்க முடியும். அதேபோல் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் நகைக்கடன் வரம்பை உயர்த்தி வணிக வங்கிகளைப் போல ஒரே வட்டியில் வழங்கினால் அவசர தேவைக்கு விவசாயிகள் உடனடியாக பணம் பெற முடியும். அதிலும் ஒரே வட்டி நடைமுறையில் வந்தால் கூட்டுறவு அமைப்புகளின் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். விவசாயிகளின் வருமான நிலைத்தன்மை மேம்பட்டு கடன் திருப்பி செலுத்தும் திறனும் உயரும் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்று பயிர்க்கடன், நகைக்கடன் சம்பந்தமான தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.